ஒரு நாளைக்கு எத்தனை முறை சர்க்கரை சாப்பிட்றோன்னு தெரியுமா? காலையில் டீ அல்லது காஃபி, அதுக்கப்புறம் பிஸ்கட், மதியத்துக்கு ஒரு சின்ன ஜூஸ், சாயந்தரமாக ஸ்நாக்ஸ், இரவில் டெசர்ட். இப்படி நமக்கே தெரியாமல் ஒரு நாளில் நிறையா சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டே தான் இருக்குது. அதனால தான் இப்போது 30 வயசுலேயே உடல் பருமன், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், ஃபேட்டி லிவர்னு சொல்லப்படுற கொழுப்பு கல்லீரல், இதய நோய் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த சர்க்கரை தான். சர்க்கரையை குறைக்கிறதால உண்மையிலேயே உடல்ல என்ன மாற்றம் நடக்கும்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல உடல்ல இருக்கிற தேவையில்லாத அதிக கலோரிகள் குறைய ஆரம்பிக்கும். அதனால உடல் எடை மெதுவா கட்டுக்குள்ள வர உதவும். அடுத்ததா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு, நம்மளுடைய பிளட் சுகர் லெவல், அது சீராக ஆரம்பிக்கும். இதனால நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலும் சீரா கிடைக்கும். அடிக்கடி பசி எடுக்கிறது, சோர்வா இருக்கிறது போன்ற உணர்வுகளும் குறையலாம். சர்க்கரையை குறைச்ச பிறகு பலருக்கு வயிற்று பகுதி கொழுப்பு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறதையும் கவனிக்க முடியும். நம்ம உடம்புல இருக்கிற பல வகையான அலர்ஜிகள் குறையலாம். அதனால உடம்பும் மனசும் சுறுசுறுப்பா இருக்கும். சிலருக்கு தூக்கமும் நல்ல முறையில் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் சர்க்கரை எடுக்கிறத நிறுத்தி கொஞ்ச நாளில் இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசை அதிகமாக இருக்கும். அது இயல்பு தான். ஆனால் நம்ம தொடர்ந்து கட்டுப்பாட்டோடு இருந்தால் அந்த ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போது சர்க்கரையை முழுசாக நிறுத்தணுமாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். அதுக்கான பதில் இல்லை. நம்ம உடம்புக்கு சர்க்கரை தேவை, ஆனால் அது இயற்கையாக கிடைக்கிற சர்க்கரையாக இருந்தால் இன்னும் நல்லது. அதாவது பழங்கள், பால் போன்ற உணவுகளில் இருக்கிற இயற்கை சர்க்கரையை அளவாக எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக தவிர்க்க வேண்டியது என்னென்னா குளிர்பானங்கள், பேக்கெட்டில் வர்ற ஜூஸுகள், சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக், பிஸ்கட், பேக்கரி உணவுகள், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அதிக இனிப்பு சேர்க்கப்பட்ட சாஸ் மற்றும் செயற்கை இனிப்புகள் கலந்த பானங்கள், இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக நிறைய காய்கறிகள், பழங்கள், புரதம் நிறைந்த முட்டை, மீன், கோழி, பருப்பு வகைகள், நட்ஸ், விதைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கோங்க. டீ அல்லது காஃபி குடிக்கிறத விட முடியலைன்னா சர்க்கரை இல்லாமல் குடிங்க. இளநீர், தண்ணீர் போன்றவற்றை அதிகமாக குடிக்கிறது நல்ல பழக்கமாக இருக்கும். மிக முக்கியமாக 30 நாட்கள் மட்டும் சர்க்கரையை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய பழக்கத்துக்கு திரும்பினா பெரிய மாற்றம் இருக்காது. அதுக்கு பதிலாக தினசரி வாழ்க்கையிலேயே சர்க்கரையோட அளவை மெதுவாக குறைக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. சிறிய மாற்றங்கள் தான் பெரிய ஆரோக்கியத்தை உருவாக்கும். இன்றைக்கே உங்கள் சர்க்கரை அளவை கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் உடம்பு நிச்சயமாக அதுக்கு நன்றி சொல்லும்.